அதாவது கூச்ச சுபாவம் எதுக்கு வரும் அப்படின்னா, அதிகமான அவமானங்களை வந்து சின்ன வயசுலேருந்து சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பிக்கையானவர்களால், அதாவது உறவினர்களால், நண்பர்களால், குடும்பத்தில் உள்ளவர்களால் அதிகமான அவமானத்தை யார் சின்ன வயசில் சந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து மனிதர்கள் மீதே வெறுப்பு வந்துடும். மனிதர்கள் யாருமே நல்லவங்க கிடையாது, அந்த நம்பிக்கையின்மை வந்துவிடும். அப்படிங்கும்போது அப்போ ஒரு பழி உணர்ச்சி வந்துடும். அந்த பழி உணர்ச்சி முழுக்க முழுக்க மனிதர்கள் மீது, மனித இனத்தின் மீதே ஒரு பழி உணர்ச்சி இருக்கும். அவங்க தான் வந்து மனிதர்களை பார்க்கும்போது ஒரு கோபத்தோடு பார்ப்பாங்க, பழி வாங்குகிற உணர்ச்சியோடு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து பாதுகாப்பு இல்லைல்ல, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஒருத்தர் மனிதரை பார்க்கணுன்னா நீ பாதுகாப்பாக பார்த்தா தான் பார்க்குறதுக்கு மற்றவங்க அனுமதிப்பாங்க. ஒரு கோபத்தோடு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கோபத்தோடு பார்க்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ இந்த கூச்ச சுபாவங்கிறது, கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கோபம் வந்து அவங்க முழுக்க முழுக்க மனித இனத்தின் மீதே அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி இருக்கும். ஏன்னா நம்பிக்கையான உறவுகள் மூலமாக அவங்க சின்ன வயசில் சந்தித்த அவமானங்கள், அதாவது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் மூலமாக இவங்க தானே நம்பிக்கையானவங்க. இவர்கள் மூலமாக தான் ஒரு யாராக இருந்தாலும் சரி, இவங்க மூலமாக தான் அவங்களுக்கு மனித இனத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயமாக கெட்ட அபிப்பிராயம்னா அது இவர்கள் மூலமாக தான் ஏற்படும். நல்லா இப்போ வந்து பெற்ற அப்பா அம்மா வந்து பிள்ளைகள்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த குழந்தைகள் பெற்ற அப்பா அம்மாவும் நேசிக்கும், அதன் மூலம் அந்த மனிதர்களையும் நேசிப்பாங்க. அதுவே அந்த பெற்ற அப்பா அம்மா வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து நல்லா அவமானப்படுத்தி வளர்க்குறாங்கன்னு வைங்க, அடிக்கிறது, துன்புறுத்துறது, கெட்ட வார்த்தை போடுறது, அவமானப்படுத்தி வளர்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பெற்ற அப்பா அம்மாவே இப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித இனத்திற்கு எதிரான ஒரு புரிதலை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். மனித இனத்திற்கு எதிரான ஒரு புரிதலை மனதில் வளர்த்து கொள்வார்கள். இப்படி தான் வந்து சில குழந்தைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்களோ, அவங்க வந்து சின்ன வயசில் பெற்றோர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக அதிக அவமானங்களை சந்திக்கும் போது, வளர்ப்பு முறை என்கிற பேரில் பெற்றவங்க பிள்ளைகளை போட்டு அவமானப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க. அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு முறையில் வந்து அவமானங்களை சந்தித்து வளரும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மனித இனத்தின் மீதே ஒரு பழி உணர்ச்சி வந்துடும். அந்த பழி உணர்ச்சி தான் அந்த பார்வையிலெல்லாம் வந்து யாரை பார்த்தாலும் ஒரு பழி உணர்ச்சியோடு பார்ப்பாங்க, யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைகள் கோபத்தோடு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா யார்கிட்டையும் அவங்க கோபத்தோடு தான் பேசுவாங்க. ஒரு பாசமாக அவங்களுக்கு பேச தெரியாது, அன்பாக பேச தெரியாது, நட்பாக பழக தெரியாது, மனிதரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து மனித இனத்தை பற்றின ஒரு மனித இனத்திற்கு எதிரான ஒரு புரிதலை வளர்த்து வச்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து கூச்ச சுபாவம் வந்துடும். அதாவது அன்புன்னா என்ன, பாசம்னா என்னன்னு தெரியாமலே வளர்கிற அந்த குழந்தைகள் தான் பிற்காலத்தில் கூச்ச சுபாவம் உடையவர்களாக மாறுவார்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக நிறைய தப்புகள் பண்ணலாம் பெற்றோர்களுக்கு தெரியாமல். ஏன்னா பெற்றோர்களுக்கு அவங்க யாருக்குமே அவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா மனித இனத்தை பற்றின ஒரு தப்பான ஒரு புரிதல், எதிரான புரிதல், யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே வந்து கெட்டவங்க தான். அப்படிங்கும்போது நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டு எந்த செயலையும் பண்ணாமல், கெட்ட செயல்களை பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நிறைய தப்பு பண்ணுவாங்க. இந்த சுய இன்பம் பண்ணுறது, ஆபாச படம் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயம், அப்புறம் கள்ள தொடர்பு, அப்புறம் பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி தப்பான பழக்க வழக்கங்களுக்கு இந்த கூச்ச சுபாவம் உடையவர்கள் பழகி விடுவார்கள். அப்போ அவங்க தான் வந்து இந்த கூச்ச சுபாவமாக பிற்காலத்தில் இல்லை, எப்போவுமே அவங்க கூச்ச சுபாவமாக இருக்கிற காரணம் இவங்க ரகசியமாக சில இழிவான செயல்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் இந்த மனித இனத்திற்கு எதிரான ஒரு உணர்ச்சி தான். இந்த மனிதர்களுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டியது. ஏன்னா அந்த மனிதர்கள் நம்மளை வந்து சின்ன வயசில் அடித்து அவமானப்படுத்தி வளர்த்துருக்காங்க. நம்பிக்கையான பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிறாங்க, இது எல்லாமே தான். அப்போ உறவினர்கள், அவங்க நண்பர்கள், இப்படி அப்பா அம்மா, இப்படி வன்முறைகளை சிறு வயதில் பல இடங்களில் வந்து எதிர்கொள்ளும் போது அந்த குழந்தைகளுக்கு மனித இனத்தை பற்றின ஒரு தவறான புரிதல், ஒரு பழி உணர்ச்சி, அன்பு பாசம்னா என்னென்னே தெரியாமல் வளர்கிறதுனால அவர்கள் கூச்ச சுபாவம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க தான் கூச்ச சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்புறம் வந்து ரகசியமாக நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாயிடுவாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் தான் பிற்காலங்களில் கூச்ச சுபாவம் உடையவர்களாக ஆளாயிடுவாங்க. அதனால் எப்படி இவர்களை மீட்டெடுப்பதுன்னா, ஒரு மனிதர்களை பற்றிய தவறான புரிதலை, மனிதர்கள்னாலே அவங்க தப்பானவங்க தான் அப்படிங்கிற அந்த புரிதலை மாற்ற வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இதன் மூலம் மட்டும்தான் அவங்க தங்களுடைய கூச்ச சுபாவத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ திறமைகளை மேடையேற்ற வேண்டும். அவர்களுடைய கோபத்தை அந்த கோபத்தில் அவங்க திறமையை மேடையேற்றி மனிதர்களிடமிருந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும்.
அப்போ தான் மனிதர்கள் மீது அவர்களுக்கு பாசம் வரும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பார்வையில் இருக்கிற பழி உணர்ச்சி என்பது இல்லாமல் போய் மனிதர்கள் மீது அன்பு பாசம் ஏற்படும். அப்போ தான் அவங்ககிட்ட அந்த கூச்ச சுபாவம் என்பது விலகும்.